கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலிருந்து நம்மை ஆளுகிறவர்களை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் அதிகாரத்தை அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் நல்ல குடிமக்களாய் இருக்க பிரயாசப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 - 14 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதியில் பவுல் விசுவாசிகள் கிறிஸ்துவின் வருகைக்கு தங்களை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று கற்றுக் கொடுக்கிறார். அதாவது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற ஒரு கால சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். கர்த்தர் சீக்கிரமாய் திரும்ப வருவார் என்ற எதிர்பார்ப்பு முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. எனவே மாரநாதா, கர்த்தாவே வாரும் என்ற ஆர்ப்பரிப்பும் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற ஊக்கமான ஜெபமும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவ்வப்போது அவர்கள் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கர்த்தர் வருகிறாரா என்று ஆவலாய் எதிர்பார்த்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் விசுவாசிகள் தங்கள் நேரத்தை அன்பு செலுத்துவதிலும் தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதிலும் செலவிட வேண்டும் என்று பவுல் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க பவுல் நம்மை அழைக்கிறார். நாம் 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த அன்பு குறித்த போதனையை பவுல் இங்கும் தொடர்கிறார். ஆனால் இந்த முறை அதை ஒரு புதிய கண்ணோட்டத்தில், அதாவது கர்த்தரின் வருகையின் கண்ணோட்டத்தில் அந்த போதனையை தொடர்கிறார். 12ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் நாம் சக விசுவாசிகளிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் நம் சத்துருக்களிடமும் நம்மை பகைக்கிறவர்களிடமும் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தோம். இங்கு ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 - 14 வசனங்களில் அன்பின் மறுபக்கத்தை பார்க்கிறோம். அன்பு என்ன செய்யாது என்பதை பவுல் விளக்குகிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. 8 - 10 வசனங்கள், 8 - 10 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்று பவுல் இப்பகுதியை ஆரம்பிக்கிறார். ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் என்ற போதனை பல நேரங்களில் பொருளாதார கடனோடு மட்டும் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது. சிலர் இந்த வசனத்தை கடன் வாங்குவது பாவம் என்று போதிக்க பயன்படுத்துகிறார்கள். உங்களால் ரொக்கம் கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியவில்லை என்றால் அது உங்களுக்கு தேவையில்லை என்று போதிக்க இந்த வசனம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பவுல் இங்கு கடன் என்ற வார்த்தையை பொருளாதார கடன் என்ற அர்த்தத்தில் அல்லாமல் கடமை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. காரணம், இங்கு கடன் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அஃபிலோ என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது நிதி கடன், பொருளாதார கடன் என்ற அர்த்தத்தில் மட்டுமல்ல, நம்முடைய கடமை என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தில்
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று மத்தேயு சொல்லுகிற அதே பகுதியை லூக்கா குறிப்பிடும் போது எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று குறிப்பிடுகிறார். எனவே கடன் என்ற வார்த்தை நம்முடைய பாவத்தை குறிக்கவும், நம்முடைய கடமையை குறிக்கவும், நம்முடைய பொறுப்புகளை குறிக்கவும் கூட பயன்படுத்தப்பட்டது. விசுவாசிகள் கடன் சுமையில் விழாமல் இருக்க வேண்டும் என்று போதிப்பது இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான போதனைதான். காரணம், நம் கடன்களை காலம் தாழ்த்தாமல் திருப்பி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. சங்கீதம் 37:21 சங்கீதக்காரன் கடன் வாங்கி அதை செலுத்தாமல் போகிறவன் துன்மார்க்கன் என்று அழைக்கிறார். எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் பொறுப்போடு இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் பவுல் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் என்று கூறும்போது நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, பொறுப்பை குறித்து பேசுகிறார். நாம் ஒரு காலம் முழுமையாக திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடன் உண்டென்றால் அது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன். ஒரு நாளிலும் நான் முழுமையாக அன்பு கூர்ந்து விட்டேன், இனி நான் அன்பு கூற வேண்டிய தேவையில்லை என்று சொல்ல முடியாது. பிறனுக்கு நான் செய்கிற மிக உயர்ந்த கடமை அவர்களை நேசிப்பதுதான். தேவனை நேசிப்பதும் பிறரை நேசிப்பதும் நம்முடைய கடமைகளில் முதல் நிலை. மற்ற எல்லா கடமைகளும் இதற்கு கீழ்ப்பட்டவைதான். எனவேதான் பவுல் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது என்று கூறுகிறார். லவ் இஸ் த ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் த லா. 10ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று 9ஆம் வசனத்தில் பவுல் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று விளக்குகிறார். இந்த வசனம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்தும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட 10 கட்டளைகளின் தொகுப்போடு உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்ற லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிரமாணம் தடை செய்கிற விஷயங்களை அன்பு ஒரு காலம் செய்யாது. அன்பு விபச்சாரமோ கொலையோ செய்யாது. அன்பு திருடவோ இச்சிக்கவோ செய்யாது. அன்பு பொய் சாட்சி சொல்லாது. இதைதான் இயேசுவும் போதித்தார். இயேசுவினிடத்தில், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்ட நியாய சாஸ்திரியை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இதை நாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 40 வசனங்களில் பார்க்கிறோம். இயேசு சொன்ன இந்த பதிலில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தில் பிறன் என்ற மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பிளீசியான் என்ற வார்த்தை அருகில் இருப்பவர்கள், அருகாமையில் வசிப்பவர்கள் என்று அர்த்தம் கொள்ளும் வார்த்தை. ஆங்கிலத்தில் நெய்பர் என்ற வார்த்தை நியர் பையர் என்ற வார்த்தையில் இருந்து உருவானதுதான். நியர் பையர் என்ற வார்த்தை தான் நெய்பர் என்று உருமாறியது. ஆக பிறன் என்பவன் அடிப்படையில் அருகில் இருப்பவன். ஆனால் இயேசு லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொன்ன நல்ல சமாரியன் ஓமையில் எனக்கு பிறன் யார் என்று கேட்ட நியாய சாஸ்திரியிடம் இயேசு பிறன் என்ற வார்த்தை நமக்கு அருகில் வாழ்பவர்கள் என்ற அர்த்தத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவையோடு இருக்கிற எல்லா மனிதரும் நமக்கு பிறன் என்று விளக்கினார். ஒரு யூதனுக்கு சமாரியன் கூட பிறனா இருக்க முடியும் என்று எடுத்து காட்டினார். எனவே பிறன் என்பது இனம் மொழி வித்தியாசங்களை கடந்த ஒரு வார்த்தை. தேவன் எதிர்பார்க்கும் அன்பு எல்லையற்ற அன்பு. பொதுவாக அன்பு என்பது பிறருக்கு நன்மை செய்வது என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் பவுல் இங்கு அன்பின் இன்னொரு பரிமாணத்தை விளக்குகிறார். அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. 12ஆம் அதிகாரத்தில் அன்பு என்ன செய்யும் என்று போதித்த பவுல் இங்கு 13ஆம் அதிகாரத்தில் அன்பு என்ன செய்யாது என்று போதிக்கிறார். நாம் ஏன் அன்பு கூற வேண்டும் என்பதற்கு பவுல் ஒரு காரணத்தை கொடுக்கிறார்.
பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் கர்த்தருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறான். இதை விளக்க 5 பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை பவுல் பட்டியலிடுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. பொதுவாக 10 கட்டளைகளை 2 பாகங்களாக பிரிக்கலாம். முதல் 4 கட்டளைகள் தேவனோடு உள்ள நமது உறவு பற்றிய கட்டளைகள். கடைசி 6 கட்டளைகள் மற்றவர்களோடு உள்ள நமது உறவு பற்றிய கட்டளைகள். பவுல் இங்கு மற்றவர்களோடு உள்ள நமது உறவு பற்றிய கடைசி 5 கட்டளைகளை குறிப்பிடுகிறார். பவுல் முதலில் குறிப்பிடுவது 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் என்பது பாலுறவு ரீதியான எல்லா பாவங்களையும் உள்ளடக்குகிறது என்றாலும் குறிப்பாக இந்த கட்டளை திருமண பந்தத்தின் புனித தன்மையை உறுதி செய்கிறது. உண்மையாய் குடும்பத்தை நேசிப்பவர்கள் விபச்சாரத்திற்கு விலகி இருப்பார்கள். இந்த உலகத்தில் விபச்சாரம் ஒழுக்கக்கேடானதாக கருதப்படுவதில்லை. சில நேரங்களில் விபச்சாரம் அன்பின் வெளிப்பாடு என்று நியாயப்படுத்தப்படுவதும் உண்டு. ஆனால் அதே விபச்சாரத்தை அன்பின் மீறல் என்று வேதம் கண்டிக்கிறது. ஏன் விபச்சாரம் அன்பின் மீறல்? காரணம், அது பிறனுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல், திருமண உடன்பாட்டை மீறுகிற செயல். எனவே அது அன்புக்கு முரணானது. 2வது பவுல் குறிப்பிடுவது 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்வது அன்புக்கு எதிரானது. கொலை செய்வது மட்டுமல்ல, இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்வது போல தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதும் கொலை செய்வதற்கு சமம். சமுதாயத்திலே ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதும் அவரை கொலை செய்கிறதற்கு சமம். 3வது பவுல் குறிப்பிடும் கட்டளை 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. இன்னொருவருடைய உடைமையை அவருடைய அனுமதியின்றி எடுப்பது அன்புக்கு எதிரான செயல். 4வதாக பவுல் குறிப்பிடும் கட்டளை 9வது கட்டளை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கடைசியாக பவுல் குறிப்பிடும் கட்டளை 10வது கட்டளை, இச்சியாதிருப்பாயாக. இச்சையும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல். பிறர் சொத்துக்களை இச்சிப்பது எப்படி அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்? மலை பிரசங்கத்தில் இயேசு பாவச் செயல்களை தூண்டச் செய்யும் எண்ணமே பாவம் என்று போதித்தார். உதாரணத்துக்கு, கோபம் பாவம், காரணம் அது கொலைக்கு வழிவகுக்கும். இச்சை பாவம், காரணம் அது விபச்சாரத்துக்கு வழிவகுக்கும். அதே போல பேராசை அல்லது சொத்துக்களை இச்சிப்பது பாவம், காரணம் அது பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு காரணமாய் அமைகிறது. பிறரை நேசிப்பதற்கு இந்த 5 கட்டளைகளை மட்டும் பின்பற்றினால் போதுமா? இல்லை. பின்ன ஏன் பவுல் இந்த 5 கட்டளைகளை மட்டும் குறிப்பிடுகிறார்? ஒன்று, இந்த 5 கட்டளைகளும் பிறருடனான உறவை குறித்த கட்டளைகள். எனவே இந்த 5ஐ மட்டும் பவுல் குறிப்பிடுகிறார். 2வது காரணம், பவுல் இந்த கட்டளைகளை ஒரு மாதிரியாகத்தான் கொடுக்கிறாரே ஒழிய இதை ஒரு முழுமையான தொகுப்பாக கொடுக்கவில்லை. எனவே தான் 9ஆம் வசனத்தில் இந்த 5 கட்டளைகளையும் பட்டியலிட்ட பின்பு இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று மற்ற கட்டளைகளையும் இதில் சேர்த்து கொள்கிறார். இங்கு நாம் இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று 8ஆம் வசனத்திலும், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறலா இருக்கிறது என்று 10ஆம் வசனத்திலும் பவுல் சொல்லும் போது அவர் முழு நியாயப்பிரமாணத்தையும் அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. கிரியையினால் ரட்சிப்பு என்ற பழைய ஏற்பாட்டு கொள்கைகளை நாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது பவுலின் நோக்கம் அல்ல. இங்கு முழு நியாயப்பிரமாணத்தையும் அல்ல, சக மனிதரோடு உள்ள உறவு பற்றி குறிப்பிடும் நியாயப்பிரமாணத்தை மட்டுமே பவுல் தன் சிந்தையில் கொண்டிருந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அதே வரிசையில் குறிப்பிடாமல் தன் நினைவுக்கு வந்த வரிசையில் பவுல் குறிப்பிடுகிறார். 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை முதலிலும், 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை 2வதும் குறிப்பிடுகிறார். அதே போல அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறலா இருக்கிறது என்பதால் நமக்கு தேவனுடைய பிரமாணங்கள் இனி தேவையில்லை என்று நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து முழுவதுமாக ஒதுங்கிவிடவும் முடியாது. இந்த அன்பு ஒன்றே பிரமாணம் என்ற கோட்பாட்டை கொண்ட இயக்கங்கள் பல இருக்கிறது.
அன்பு ஒன்றே பிரமாணம் என்று போதிப்பவர்கள் மற்ற கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று போதிக்கிறார்கள். அன்பு தவிர மற்ற பிரமாணங்கள் அவசியமற்றது என்று போதிப்பது இங்கு பவுலின் நோக்கம் அல்ல. மாறாக அன்பு தேவனுடைய நியமங்களை கைக்கொள்ள நம்மை ஊக்குவிக்கிறது என்பது பவுலின் வாதம். தங்கள் வாழ்க்கை துணையை நேசிப்பவர்கள் அவர்களுக்கு உண்மையாக இருப்பார்கள், இல்லையா? தன் சகோதரனை நேசிக்கிறவன் அந்த சகோதரனுக்கு தீங்கு நினைக்க மாட்டான். மற்றவர்கள் மீது அன்பு கூறுகிறவர்கள் அவர்களிடத்தில் களவு செய்ய மாட்டார்கள், அவர்கள் பொருட்களை இச்சிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். எனவேதான் யோவான் 1 யோவான் 4 அதிகாரம் 20-21 வசனங்களில் சொல்லும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றோம் என்று கூறுகிறார். அப்படியானால் ஒரு விசுவாசி மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதை ஆவிக்குரிய கடமையாக பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிற விஷயமாக அதை பார்க்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய பாவமுள்ள சுய தேடும் சுவாபம் மற்றவர்களுக்கு அன்பு கூறுவதை ஒரு கடமையாக பாராமல் ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களிடத்திலிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற சுய எதிர்பார்ப்பில் அன்பு கூறுகிறோம். அது அல்ல தேவன் விரும்பும் அன்பு. எனவே தான் இந்த வசனங்களில், அதாவது 8-10 வசனங்களில் பவுல் அன்பு என்ற வார்த்தைக்கு அகாப்பே என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிரேக்க மொழியில் அன்பை விளக்க 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன என்று நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். அந்த 4 அன்புகளிலும் உயர் வடிவமான அன்பு அகாப்பே அன்பு. இது அர்ப்பணிப்புள்ள அன்பு, தேவன் நம்மை நேசிப்பது போன்ற அன்பு. தேவன் நம்மை நேசிப்பது போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். எனவே தான் அகாப்பே அன்பை பவுல் இங்கு பயன்படுத்துகிறார். நாம் மற்றவர்களை நேசிப்பதற்கான அடிப்படை காரணம் கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார் என்ற உணர்வு. எனவே தான் 1 யோவான் 4 அதிகாரம் 11 வசனத்தில் யோவான் சொல்லும் போது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் என்று எழுதுகிறார். கிறிஸ்து நம்மீது அபரிமிதமாக பொழிந்துள்ள அன்பிற்காக நாம் அவருக்கு நிரந்தரமாக கடன்பட்டிருக்கிறோம். பிறரிடத்தில் அன்பு கூறுவதுதான் இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரே வழி. கர்த்தர் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அன்பு கூறுகிறவர்களாக, பிறருக்கு தீங்கு நினையாதவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். 11-14 வசனங்கள், 11-14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியை பவுல் இப்படி ஆரம்பிக்கிறார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று 11 வசனத்தில் ஆரம்பிக்கிறார். பவுல் நேரம் கடந்து தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை தட்டி எழுப்பி அதற்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு பெற்றோரின் ஒப்புமையை இங்கு பயன்படுத்துகிறார். தூங்கிக் கொண்டிருக்கிற தன் மகனை தட்டி எழுப்பி நேரமாயிற்று எழுந்திரு என்று சொல்லுகிற ஒரு தகப்பனை அல்லது தாயை நாம் இங்கு கற்பனை செய்து கொள்ள முடியும். இன்னும் 5 நிமிடம் என்னை தூங்க விடுங்கள் என்று சொல்லுகிற மகனிடம், இல்லை, இன்னும் ஒரு நொடி கூட நேரம் கொடுக்க முடியாது, அவசரமாக எழுந்திரு என்று சொல்லுகிற தந்தையை போல பவுல்
இங்கு தன் விசுவாசிகளிடம் கர்த்தரின் வருகையின் அவசரத்தை நினைப்பூட்டுகிறார். பவுலின் வார்த்தைகளில் கிறிஸ்து எப்போது வேண்டுமானாலும் வருவார் என்பதால் நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க முடியாது. இரவுக்குரியவர்களாக நடந்து கொள்ளாமல் பகலுக்குரியவர்களாக நடந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. 11ஆம் வசனத்தில் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது அதிக சமீபமாயிருக்கிறது என்று பவுல் சொல்லும் போது அவர் பொதுவாக கர்த்தரின் வருகைக்குரிய நேரம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறாரே ஒழிய ஒரு குறிப்பிட்ட நாளையோ அல்லது நேரத்தையோ அவர் குறிப்பிடவில்லை. காரணம், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று நிச்சயம், ரோமாபுரி விசுவாசிகள் முதலில் ரட்சிக்கப்பட்ட போது இருந்ததை காட்டிலும் அந்த வேளை இப்போது அதிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தரின் வருகை பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதிய நாட்களில் இருந்ததை காட்டிலும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது என்ற வசனத்தில் ரட்சிப்பு என்பது கர்த்தரின் வருகையில் நமக்கு கிடைக்கும் முழுமையான இறுதி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ரட்சிப்புக்கு 2 பரிமாணங்கள் உண்டு. ஒன்று, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளான நாள், நாம் பாவத்திலிருந்து தப்பி நீதிக்கு பிழைத்த நாள். இது முதல் பரிமாணம். இரண்டாவது, நம் ரட்சிப்புக்கு எதிர்கால பரிமாணமும் உண்டு. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படும் நாள். இங்கு இந்த ரட்சிப்பை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார். இதையே பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடும் போது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று குறிப்பிடுகிறார். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லும் போது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று கர்த்தரின் வருகையில் நமக்கு கிடைக்கும் ரட்சிப்பை குறிப்பிடுகிறார். இரவு, பகல், தூக்கம், விழிப்பு ஆகிய 4 அடையாளங்களை பவுல் இந்த வசனங்களில் பயன்படுத்துகிறார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று 11ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று 12ஆம் வசனம். பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் 13ஆம் வசனம். பண்டைய காலத்தில் மின்சாரம், மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் சூரிய ஒளியின் வெளிச்சத்தை தான் மக்கள் அதிகமாய் பயன்படுத்தினார்கள். எனவே அதிகபட்ச சூரிய சக்தியை பயன்படுத்தி கொள்ள மக்கள் அதிகாலையில் எழும்புவது வழக்கமாக இருந்தது. காலம் தாழ்த்தி எழும்புவது நேரத்தை வீணடிப்பதாக கருதப்பட்டது. இந்த வழக்கத்தை தான் பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். இது நமக்கும் அடிக்கடி நடந்திருக்கும் இல்லையா? இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென நேரம் விழித்து விட்டதை அறிந்து அவசரமாக எழும்பி வேலைக்கு செல்வது நம்ம அநேகருக்கு அனுபவமாக இருந்திருக்கும். பவுல் இந்த உதாரணத்தை தான் இங்கு பயன்படுத்துகிறார். நாம் அதிகம் தூங்கிவிட்டோம், இரவு எப்போதோ முடிந்து விட்டது, நம் தேவன் திரும்பும் நாள் நெருங்கிவிட்டது, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். இங்கு நேர்மறையாக 3 விஷயங்களையும் எதிர்மறையாக 3 விஷயங்களையும் பவுல் குறிப்பிடுகிறார். நேர்மறையாக ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் 12ஆம் வசனம். பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் 13ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம் 14ஆம் வசனம். எதிர்மறையாக அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு 12ஆம் வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் 13ஆம் வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து 14ஆம் வசனம். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிடுவது மட்டும் போதாது, நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளவும் வேண்டும். காரணம், தீமைக்கு எதிராக போராட நமக்கு ஒளியின் ஆயுதங்கள் அவசியம். அதே போல பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும். பகலிலே நடக்கிறவர்கள் போல என்பது நம் வாழ்க்கை வெளிப்படையாக
எல்லாராலும் சோதித்து பார்க்க தகுதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று பொருள். நம்முடைய வாழ்க்கை வெளிப்படையா இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம் என்று சொல்லும் போது அணிந்து கொள்வோம், உடுத்திக் கொள்வோம் என்று பொருள்படும் வார்த்தையை பவுல் இங்கு பயன்படுத்துகிறார். பழைய ஆடையை களைந்து புதிய ஆடையை உடுத்திக் கொள்ளுகிற மொழிநடை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. தூக்கத்திலிருந்து எழுந்த நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்திற்குரிய உடைகளை அணிய வேண்டும். உடைகளை களைந்து போடுவதும் அணிந்து கொள்வதும் என்பது பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதற்கு அடையாளமான வார்த்தைகளாக பவுல் பயன்படுத்துகிறார். இதை பவுல் மற்ற நிருபங்களிலும் பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக எபேசியர் 4 அதிகாரம் 22 24 வசனங்களில், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதே போல கொலோசியர் 3 அதிகாரம் 9-10 வசனங்களில் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது என்பது கிறிஸ்துவின் பண்புகளை தரித்துக் கொள்வது, புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது. சுருக்கமாக, பாவத்துக்கு இடம் கொடாதிருங்கள் என்பது பவுலின் வாதம். பாவம் எப்போதாவது தான் தற்செயலாக நடக்கும். பெரும்பாலான நேரங்களில் பாவம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயலாகத்தான் இருக்கும். பாவம் என்பது நிகழ்வுகளின் சங்கிலியின் இணைப்பு. Sin is a link in a chain of events. நம் சரீரத்தின் இச்சைகளுக்கு நாம் சரணடையும் போது அது தற்செயலாய் நடக்கிற நிகழ்வாக இல்லாமல் பெரும்பாலும் நம்முடைய தொடர் செயல்களின் உச்சமாகத்தான் இருக்கும். ஒரு போதகரிடம் தன் பாவத்தை பற்றி புலம்பிய மதுவுக்கு அடிமையான ஒரு மனிதனின் கதை என் நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு நாளும் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் இருந்த ஒரு சாராய கடையை கடந்து போகும்போது தன்னை அறியாமலேயே பாவத்தில் விழுந்து விடுகிறேன் என்று புலம்பினானாம். போதகர் விசாரித்து பார்த்ததில் அந்த சாராய கடை அவன் வீட்டிற்கு செல்லும் நேர் வழியில் அல்ல, அது ஒரு மாற்று வழியில் தான் இருந்தது. ஆனால் அந்த சாராய கடைக்கு செல்வதற்காகவே அவன் காலாகாலமாய் அந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்கிறான். அவன் நினைத்திருந்தால் அந்த இடத்தை அவன் லெகுவாக தவிர்த்திருக்க முடியும். ஆனால் அவன் பாவ சுவாவம் அப்படி செய்ய விடாமல் தடுத்தது. இவனை போலத்தான் நாமும் நம் மாம்ச பாவங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்லுகிறோம். நாம் நினைத்தால் நம்முடைய பாதையை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதைத்தான் நாம் செய்ய பவுல் இங்கே அழைக்கிறார். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்தகாரத்தின் கிரியைகள் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துவதற்கான காரணம் பெரும்பாலும் பாவம் மறைவில் செய்யப்படுவதால், இரகசியமாய் செய்யப்படுவதால் அந்தகாரத்தின் கிரியைகள் என்று பவுல் அழைக்கிறார். நாம் தவிர்க்க வேண்டிய அந்தகாரத்தின் 6 கிரியைகளை பவுல் பட்டியலிடுகிறார். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும். 13ஆம் வசனம். இது அந்தகாரத்தின் கிரியைகள் பற்றிய முழு பட்டியலாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு பிரதிநிதித்துவ பட்டியலாக, ஒரு சாம்பிள் பட்டியலாக மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். காரணம், மற்ற நிருபங்களில் பவுல் கூடுதல் அந்தகாரத்தின் கிரியைகளை பட்டியலிடுவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக கலாத்தியர் 5 அதிகாரம் 19-21 வசனங்களில் பவுல் வேறு அநேக அந்தகாரத்தின் கிரியைகளை பட்டியலிடுவதை பார்க்கிறோம். இங்கு பவுல் குறிப்பிடுகிற இந்த 6 அந்தகாரத்தின் கிரியைகளில் பொதுவாக முதல் 4 பாவங்களை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும். இது பாவம் என்று ஒத்துக்கொள்வோம், அவைகளை செய்யாமல் பார்த்து கொள்வோம். ஆனால் கடைசி 2 பாவங்களை, அதாவது வாக்குவாதமும் பொறாமையையும் நாம் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்வது கிடையாது. அவைகள் லேசான பாவங்கள் என்று நினைக்கிறோம். முதல் 4 பாவங்கள் நம்மை குற்றப்படுத்தவில்லை என்றால் கடைசி 2 பாவங்கள் நம்மை குற்றப்படுத்தலாம், வாக்குவாதமும் பொறாமையும். இங்கு வாக்குவாதம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதம் ஏரிஸ்
மற்றவர்களுடைய நன்மையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தன் சொந்த வாதத்தை உறுதிப்படுத்த பகைமை உணர்வோடு போராடுகிற ஆவி என்று அர்த்தம். அதாவது நீதியின் பக்கம் நிற்காமல் அநீதிக்காக சண்டையிடுவது. எனவேதான் வாக்குவாதம் பொறாமையோடு இணைந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் வாக்குவாதம் பொறாமையையும் மற்ற பாவங்களான வேசித்தனம், காம விகாரம் ஆகிய பாவங்களோடு இணைத்து பேசுகிறார் என்பது தேவன் பெரிய பாவம் சிறிய பாவம் என்று பாவங்களை பிரித்து பார்ப்பதில்லை என்பதை காட்டுகிறது. அவருக்கு எல்லா பாவமும் பெரிய பாவம்தான். வேசித்தனமும் காம விகாரமும் எப்படி பாவமோ அப்படியே வாக்குவாதமும் பொறாமையும் பாவமே. இந்த அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு நாம் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பலவீனங்களிலிருந்து நாம் ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களையே நீங்கள் என் ஆவிக்குரிய பலவீனங்கள் என்ன என்று கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய பலவீனங்களை பிசாசு அறிந்திருக்கிறான். எனவே கட்டாயம் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். பின்பு யார் யார், எந்த இடங்கள், எந்த நடவடிக்கைகள், எந்த சூழ்நிலைகள் இந்த பாவத்துக்கு என்னை அடிமையாக்க தூண்டுகிறது என்று கேட்டு பாருங்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தவுடன் அந்த மக்கள், அந்த இடங்கள், அந்த நடவடிக்கைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து விலகி இருக்க எல்லா முயற்சியும் மேற்கொள்ளுங்கள். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், பாவத்துக்கு தீனி போடாதீர்கள். பாவத்தை முளையிலே கிள்ளிவிடுங்கள். அது வளர வாய்ப்பு கொடுக்காதீர்கள் என்று பவுல் கேட்டுக்கொள்கிறார். 4ஆம் நூற்றாண்டு திருச்சபை தலைவர் அகஸ்டின் தான் எழுதிய கன்ஃபஷன்ஸ் என்ற புத்தகத்தில் தன் மனமாற்றத்திற்கு ரோமர் நிருபத்தின் 13ஆம் அதிகாரம் எப்படி உந்துதலாக இருந்தது என்று விளக்குகிறார். கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவராக இருந்த போதிலும் அவரால் பாவம் நிறைந்த தன் பழைய வாழ்வை விட்டு பிரிந்து வர முடியவில்லை. ஒரு நாள் அவர் ஒரு நண்பருடைய தோட்டத்தில் இருந்தபோது அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தை எடுத்து வாசி என்று கூறுவதை கேட்டார். அருகில் இருந்த ஒரு இருக்கையில் ஒரு வேத புத்தகம் இருப்பதை பார்த்தார். அதை எடுத்து அகஸ்டின் படித்த முதல் வார்த்தைகள் இப்படி இருந்தது: களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்ற பகுதியை அவர் வாசித்தார். அவர் அதற்கு மேல் நான் வாசிக்கவில்லை, அது எனக்கு தேவைப்படவில்லை. காரணம், இந்த வசனம் என் இருதயத்திற்குள் பாய்ச்சப்பட்ட வெளிச்சம் போல ஊடுருவி சென்று என் வாழ்க்கையை மாற்ற உதவியது என்று எழுதுகிறார். பவுலின் வார்த்தைகள் அகஸ்டீனை மாற்ற உதவியது என்றால் அது உங்களையும் மாற்றக்கூடும். இந்த உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் கர்த்தரின் வருகை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சீக்கிரத்தில் நெருங்கிவிட்டதை காட்டுகிறது. கர்த்தர் எந்த வேளையிலும் வரக்கூடும் என்பதால் நாம் ஒவ்வொருவரும் நம்மையே அவர் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாம் நம் நேரத்தை அன்பு செலுத்துவதிலும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதிலும் செலவிட வேண்டும் என்று பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.